நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சுவாசி இயற்கை மருத்துவமனையுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் அக்ஷயன் சார் கூட நம்ம பேச போறோம். சர்க்கரை நோய் சம்பந்தமான நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த கிளினிக் ஸ்பெசிஃபிக்கா சர்க்கரை நோயாளிகளுக்காகவே நம்ம சென்னை அண்ணா நகர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், உங்களுடைய கிளை மதுரையில் இருக்கு, ஆலந்தூர், மடிப்பாக்கம், சென்னையில் இருக்கு. குறிப்பா அது பொதுவா எல்லா நோய்களுக்கும் நீங்க சிகிச்சை கொடுத்துட்டு வரீங்க. இங்க குறிப்பா சர்க்கரை நோய்க்கு நீங்க மருத்துவமனை அதுக்காகவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான நோக்கம் என்ன சார்? நிச்சயமாமா. இன்னைக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த நோய் ஒரு உறுப்புகள் சார்ந்து ஏற்படும் பொழுது அது அந்த உறுப்புகளில் ஏற்பட்ட நோய் குணமாயிருது. ஆனால் அந்த டயபெட்டிக் சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது பல கிளை நோய்களை உண்டு பண்ணிடுது. அப்போ அந்த கிளை நோய்களுக்காக மருந்துகள், மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் டைம் இன்னைக்கு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதை ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் அவங்க போகப்படும் பொழுது அவங்களுக்கு இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, வெரிகோஸ் வெயின், கண்ணில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பல கிளை நோய்கள் இன்றைக்கி அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அதற்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 120 டேஸ் டயபெட்டிஸ், ரிவர்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்னே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. 120 நாள் சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணுற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு சர்க்கரை நோய் வருது அப்படின்னாலே 10, 15, 20 வருஷம் கிட்ட அவங்களோட லைஃப் ஸ்டைல் மோசமான பழக்க வழக்கங்களால் வருது. வெறும் 120 நாளில் எப்படி சார் இது ரிவர்ஸ் பண்ணுறது? நிச்சயமாக நல்ல விஷயம் தான், கேள்வி தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை ஒரு நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு குணப்படுத்தப்படும் பொழுது மட்டும்தான் அந்த நோயிலிருந்து ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக வெளிவர முடியும். ஆனால் பொதுவாக இப்போ நம்ம என்ன முறையில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்ன அறிகுறி தெரியுதோ அந்த அறிகுறியை உடனே போய்க்கிறணும் அப்படின்றது தான் இன்றைக்கி மக்களுடைய நோக்கமாக இருக்குது. அந்த அறிகுறிக்கான மூல காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதும் இல்லை. இது நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் இருந்த நம்முடைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அதோட ரூட் காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சி தான் குணப்படுத்துகிற மாதிரியான ஃபார்முலாலாம் கொடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கும் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவங்களில், இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவங்களில் இன்றைக்கும் அதை கடைபிடிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் நம்ம மூல காரணத்தை கண்டுபிடிச்சு குணப்படுத்தப்படுறோம் அப்படின்னம்னா, இப்போ பொதுவாக ஒரு நோய் அப்படின்னா நம்மளுடைய செல்களுக்குள்ளே தான் உட்காருது இல்லையா? அதை தான் நம்ம பார்த்திங்கன்னா நவீன மருத்துவம் பாக்டீரியா, வைரஸ் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்லை டேமேஜ் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு பெரிய நோயாக மாறுது. அப்போ இந்த செல்களுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவம் என்ன சொல்லுது, டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது, கழிவுகள். அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அது என்ன வகையான நோய்களான கழிவுகளாக இருந்தாலும் சரி அதை வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டால் நோய்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டதாக தான் அர்த்தம். அப்போ இந்த செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றப்படும் பொழுது இந்த செல்லினுடைய வாழ்நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேக்ஸிமம் 120 டேஸ் அப்படின்றது. அப்போ 120 டேஸும் நம்ம கிளென்சிங்னு சொல்லிட்டு இந்த செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றோம்னா ஒரு 120 டேஸில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, வேறு என்னெல்லாம் உள்ள நோய்கள் இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக கட்டுக்குள் வரும். அது இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஓகே டாக்டர், இந்த 120 நாளில் சிகிச்சை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், வேற என்னென்ன விஷயங்கள் சார் நீங்கள் பேஷண்ட்டுக்கு? நிச்சயம். பொதுவாக இந்த நோய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமைனாலும் உணவு முறை பழக்க வழக்கத்தினாலும் ஏற்பட்ட நோய் அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நம்ம இந்த 120 டேஸும் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த நோய்க்கான அடிப்படை காரணங்கள் ஒரு 5 வகையான அடிப்படை காரணங்கள் இருக்குது. அதை களைகிற மாதிரி பார்த்திங்கன்னா சிகிச்சை முறைகளும் உணவு முறைகளும்
அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இதில் வந்து சேர்த்து கொடுக்குறோம். அந்த 120 டேஸும் நம்ம வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆமாம். இது போக சில இயற்கை ஹெர்பல் மெடிசன்ஸும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது நம்மளுடைய சித்த மருத்துவம் உள்ள விஷயங்களும், ஆயுர்வேத மருத்துவத்தில் உள்ள மருந்துகளும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்படியாக 300, 400லாம் இருக்கிறது படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த உணவு முறைகளும் சேர்த்து கொண்டு போகப்படும் பொழுது, மீண்டும் அவங்க மருந்து இல்லாமல் என்னை கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கும் வந்து இதுக்குள்ள சாத்தியம் இருக்குது. அவங்களுடைய HbA1c வந்து 12, 15 இப்படிலாம் இருக்குது அப்படின்னா, இந்த 120 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 6, 7 இந்த ரேஞ்சுக்கு வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். இப்ப நீங்க சொன்னீங்க பாரம்பரிய மருத்துவ முறைகள், சித்த மருத்துவம், மத்த மருத்துவம்லாம் சேர்த்து. இப்போ நீங்க இயற்கை மருத்துவ முறைய வந்து ஃபாலோ பண்றீங்க. மத்த மருத்துவ முறைகளும் கம்பைன் பண்ணி பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இங்க ஒவ்வொரு மனிதர்களும் யூனிக்னஸ் தான். இறைவன் வந்து அப்படிதான் படைச்சுக்கிறாரு. ஏன்னா நீங்க பாருங்க, ஹேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னஸ். ஒருத்தரோட ஹேரை எடுத்து அவருடைய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசப்பட தான் செய்யுது தவிர, இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு ஒண்ணா இருக்குன்றதுக்கு கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து யூனிக்னஸாக தான் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லா மருந்துகளும் ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தா தான் இருக்கும். தலைவலினா ஒரு மருந்து, சர்க்கரை நோய்னா ஒரு மருந்து அப்படிதான் இருக்கும். ஆனா பட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஆயிரக்கணக்கான மருந்துகள் அப்படி வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குன்னா காரணம், இங்க ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசப்படுறாங்க. ஒவ்வொரு அணுக்களும் இங்க வித்தியாசம் இருக்குது. இறைவன் அப்படிதான் நம்ம படைச்சுக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு எந்த மருத்துவம் சூட்டபிள் ஆகும்? அவர்களுக்கு ஆயுர்வேத மருந்து தான் அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இவங்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சைகள் தான் சூட்டபிளா இருக்கும். இவங்களுக்கு சித்த மருந்துகள் தான் சூட்டபிளா இருக்கும். சித்த மருத்துவ சிகிச்சை தான் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த மருத்துவரை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண வச்சு, அந்த மருத்துவர் மூலமாக அவர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க வைக்கப்படும் பொழுது, அவங்க வந்து ஈஸியா ரெடி ஆயிருவாங்க. அதுதான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதனால சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவர், இயற்கை மருத்துவர்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் கொண்ட குழுவுமே நம்மளுடைய இந்த சுவாச இயற்கை மருத்துவமனையில இயங்கிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்து 10, 15 வருஷமா ஒருத்தர் வந்து சுகரால பாதிக்கப்பட்டிருக்காரு. டெய்லியும் மருந்து, மாத்திரை, ஏதோ இங்கிலீஷ் மெடிசனோ இல்ல மத்த மெடிசனோ சாப்பிட்டுட்டே அவர் உடம்ப பழக்கப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு இந்த 120 நாள் வரும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஒரு 2 வீலர்ல ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சடனா நிப்பாட்டக்கூடாது. சடனா நிப்பாட்டுனா 2 வீலர் ஓட்டுறவருக்கும் ஆபத்து, 2 வீலருக்கும் ஆபத்து தான் இல்லைங்களா? அதனால நாம இங்க வந்து அந்த மாரி நோயாளிகள் வரப்படும் பொழுது, உடனடியாக மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டுறது கிடையாது. ஏற்கனவே என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அப்ப அதே இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்துக்கிட்டே, இப்ப இந்த சிகிச்சை முறைகளை வந்து கடைபிடிக்க சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு படிப்படியா குறைய குறைய, அவர்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்யூஸ் ஆகுதுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மருந்து மாத்திரைகள அளவு வந்து அப்படியே படிப்படியா குறைப்பாங்க. இன்னும் சில சில விஷயங்கள்ல வந்து சொல்லுவோம். இது நீங்க ஏற்கனவே வந்து நவீன மருத்துவத்தில, ஆங்கில மருத்துவத்தில பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க ஆங்கில மருத்துவர்ட்டயும் கன்சல்ட் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நல்லா குறைஞ்சிருக்கு. இன்சுலின நல்லா ரெட்யூஸ் பண்ணிடலாம். மெடிசின் நல்லா ரெட்யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவர்களுமே உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க அதன்படியும் குறைக்கலாம் அப்படிம்போம். இப்ப நம்ம மருத்துவர்களுடைய இந்த மருத்துவ குழு வந்து ஆலோசனையின் பேர்ல, நீங்க வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல பாதி அளவு குறைச்சுக்கங்க. ஒரு 1/4வாசி குறைச்சுக்கங்க. அப்படின்ற மாரிலாம் சில சஜஷன் குடுப்போம். அதனால எடுத்த உடனேயே யாருக்கும் மருந்து மாத்திரைகள உடனடியா நிப்பாட்டிட்டு தான் இந்த மருத்துவத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றதில்ல. ஓகே சார். இப்ப நீங்க வந்து இந்த பாதகோசா அப்படின்ற சிகிச்சைய வந்து நீங்க தான் முதன் முறையா வந்து அறிமுகப்படுத்துனீங்க இல்லையா? ம். அது வந்து முக்கியமா வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து தீர்வா அமையுது இல்லையா? எப்படி சார் ஒரு கால்ல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்து அது சர்க்கரை நோய்க்கு ஆ எஃபெக்டிவா இருக்கு? நிச்சயமா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா டயபெட்டிஸ் அப்படின்னா, இது வந்து பான்கிரியாஸ்ல இன்சுலின் பற்றாக்குறை அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பான்கிரியாஸ் அப்படின்றது ஒரு நாளமில்லா சுரப்பி. சரிங்களா? ஆமா. அப்ப எண்டோகிரைன் கிளாண்ட். இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ல ஒரு ஹார்மோனோட டெஃபிஷியன்சி ஏற்பட்டதுனால தான் இது வந்திருக்கு அப்படின்னா, இந்த எண்டோகிரைனோட தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எண்டோகிரைன் நாளமில்லா சுரப்பிகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேங்களா? இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட டெஃபிஷியன்சி இருந்ததுனாலும், அவர்களுக்கு நாளமில்லா சுரப்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பிட்யூட்டரி கிளாண்ட்ல என்ன மாரியா டெஃபிஷியன்சி ஏற்படுது? ஏன் ஏற்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ரெஸ். அவங்க மன அழுத்தத்துக்குள்ள போகும்பொழுது ஹார்மோனோட இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்ப பாருங்களேன், இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, அது நம்மளுடைய கால் பாதத்துல, குறிப்பா கட்டை விரல்ல ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப பாருங்களேன், ஒரு டயபெடிக் வந்திருக்குது ஒருத்தருக்கு.
இப்போ டயபெட்டிக் வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து பேன்கிரியாஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, பேன்கிரியாஸை எப்படியாவது நல்லா இன்சுலின் சுர, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுர அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் மேலும் மேலும் நம்ம வந்து கொடுத்து எக்ஸஸாக சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? படிக்காத பையனை அடிச்சு அடிச்சு திரும்ப திரும்ப படி 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 அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி. ஆனால் அவருக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம் இல்லை. அப்போ அது மாதிரி இந்த இடத்துல பேன்கிரியாஸுக்கு வரக்கூடிய அதனுடைய மூல ஹார்மோன் கரெக்டாக வந்தால் தானே இங்கே வந்து நல்லா இன்சுலின் சுரக்கும். இவரோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹெட்டு கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அவர் தான் அதை ராஜான்னு சொல்லுவோம். அவர் தான் யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ நம்மளுடைய கால் பாதம் அப்படின்றது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் வந்து முடிவடையுது. ஏன்னா அப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத ரகசியம் அப்படின்பாங்க. இன்றைக்கி அகஸ்தியர் 100 அகஸ்தியர் 1000 நூல்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தோட ரகசியங்களை அவ்வளோ விஷயங்களை அன்னைக்கே வந்து அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் இங்கே முடியுது இல்லையா? இது ரூட் அதுக்கான மூல பிரச்சனையை இந்த இடத்துல இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுக்கும். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இப்போ டயபெட்டிக் வந்தவங்களுக்கு பேன்கிரியாஸ் அப்படின்றது அப்படின்னா நம்ம கால் பாதத்தில் அதனுடைய நரம்பு முடிவடையக்கூடிய இடம் கால் பாதத்தில் சென்டர் ஏரியா. ஓகேங்களா? சென்டர் ஏரியா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து மண் தடமே நமக்கு வந்து பட்டிருக்காது. சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் மண் தடம் படும், டார்க்காக இருக்கும். இங்கே வந்து பேன்கிரியாஸில் வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னா பேன்கிரியாட்டிஸ் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து கால் பாதத்தில் இங்கே வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு பேன்கிரியாஸில் மட்டும் ஏதோ ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேன்கிரியாட்டிஸ் எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல, சில பேருக்கு காமிச்சு கொடுக்கும். இப்போ இது நேரடியாக பேன்கிரியாஸில் உள்ள பிரச்சனையும் இங்கே காமிக்கும். கரெக்டுங்களா? ஆனால் அதிகபட்சமான பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு பேன்கிரியாஸில் இங்கே பிரச்சனை காமிக்கிறதே இல்லை. இதனுடைய மூல காரணம் எங்கவோ அங்கே தான் நம்ம காலில் காமிக்கும். இதுதான் கால் பாதத்தோட ஸ்பெஷாலிட்டி. ரூட் காசஸ் என்னன்னு காமிக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளுடைய கால் கட்டை விரலில் மையம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட நர்வஸ் வந்து முடிகிற இடம். நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக்கில் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி அவஸ்தைப்படுறவங்களுக்கு அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகளுக்கான சிகிச்சைகளே போகப்படும் பொழுது இந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த தூதுவர்கள்லாம் அனுப்பி வச்சு அவர் சில அறிகுறிகளை கொடுத்துருப்பாரு. இங்கே தூதுவர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெடிசன் எடுத்துருக்கோம். ஆக்சுவலி தூதுவர் மீன்ஸ் சிம்டம்ஸ். சரிங்களா? இப்போ சர்க்கரை நோய்க்கான சில அறிகுறிகள்லாம் தூதுவர்கள். இப்போ எப்படியாவது என்னை சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த மூல காரணத்தை வந்து சரி பண்ண சொல்லுது அந்த ராஜாவை. நம்ம என்ன அப்படின்னா விட்டுட்டு அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு. அப்போ இந்த கால் கட்டைவரனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நர்வ், அவர் தான் ராஜாவா, அவர் ஒரு கட்டத்தில் வந்து வெளியே வருவார். சரிங்களா? அப்போ இந்த கால் கட்டைவரலில் சின்ன வெடிப்புகள் வரும், மையத்தில் சின்ன வெடிப்புகள் வரும். இந்த வெடிப்புகள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது வந்து காய்ச்சி போன மாதிரி ஆகலாம், அல்லது தோள்கள் உறிஞ்சு அந்த இடத்துல வெடிப்புகள் புண்ணாகலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்கள் காலில் எங்கே வேணாலும் புண்ணு வரலாம் இல்லையா? ஆனால் மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கு கால் கட்டைவரல் தான் வருது. சரிங்களா? சில பேருக்கு வந்து கால் சுண்டு விரலில் வரும். சரிங்களா? அந்த 2வது விரலில் வரும், 3வது விரலில் வரும், இந்த ஏரியாவெல்லாம் வரும். இதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுடைய உறுப்புகளில் எந்த உறுப்புகள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு உள்ளன்றதை இந்த விரல்களில் மாறி மாறி வந்தாலும் அதை தான் நம்மளுடைய கால் பாதம் சொல்லுது. கால் கட்ட விரலில் மையத்தில் வந்துருச்சுன்னா இதுதான் ரூட். மூல காரணம் அவர்களுக்கு சரி செய்யப்படலை. மூல காரணமான அந்த ராஜா பிட்யூட்டரி கிளாண்ட் அங்கே வந்து ஃபுல்லாக டெபிசியன்சி ஆயிருக்கு அப்படின்றத காமிக்குது. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கால் கட்டவிரலில் புண்ணு வந்து அதுக்கு நம்ம ஆற்ற முடியலைன்னா கால் கட்டவிரலே கட் பண்ணிடும். ஆமாம் சார். கால் கட்டவிரலை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்சுலின் வந்து 40 பாயிண்ட் 80 பாயிண்ட் போடுறேன்னு போட்டால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கே வராது. ஏன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்டோட ஏரியாவே என்ன பண்ணிடும், கால் கட்டவிரலை கட் பண்ணிடும். இல்லை ஒரு காலில் தாங்க கட் பண்ணி வைக்கிறோம், ஒரு காலில் வந்து இல்லைங்கன்னா அது இம்பேலன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அப்போயும் அவங்களுக்கு வந்து கட்டுப்படாது சுகர் தான். அப்போ கால் பாதம் என்பது ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் முடிவடையக்கூடிய இடம். ஒரு நோய்க்கான மூல காரணம் தெரியக்கூடிய இடம். அந்த மூல காரணத்தை குணப்படுத்தினா மட்டும்தான் ஒரு நோயிலிருந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே வர முடியும் இல்லையா? அப்போ அந்த நோய்க்கான மூல காரணத்தை தான் கால் பாதத்தில் பார்க்குறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா சில உடன் டூல்ஸ் வச்சு அந்த நாட்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபுட்ரோப்ளெக்ஸாலஜின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அது நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷமாகவே இருக்குது. பட் ஆனால் இது அதையும் தாண்டிய ஒரு விஷயம்தான் வந்து அந்த பாதகூசா அப்படின்றது. என்னென்னா இது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள், அதான் அகஸ்தியர் 100 அப்படின்ற நூல்லே இருக்குன்னு பாருங்களேன். அப்போ அவங்க சொன்ன ரகசியங்கள். ஏன்னா இது ரூட் காசஸ். ஏன்னா ஃபுட்ரோப்ளெக்ஸாலஜிலையும் சிம்டம்ஸ் படி தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த பாதகூசாவில் ரூட் காசஸ், மூல காரணத்தை கண்டுபிடிச்சு மூல காரணத்துக்கான சிகிச்சையாக இருக்கும். அதுதான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. டயபெட்டிஸுக்கு இந்த எண்டோக்ரைனோட கிளாண்ட் அதோடைய ராஜாவை நம்ம சரி பண்ணுறதுனால சர்க்கரை நோய் அழகாக வந்து கட்டுப்படும் இதோட இதில். ஓகே டாக்டர். இப்போ வந்து நீங்கள் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பிறக்கும் போதே டைப் 1 அந்த மாதிரியான ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமால இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த 120 நாள் சிகிச்சை எப்படி சார்? நிச்சயமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2
அப்புறம் வந்து கன்சீவாக இருக்கும் பொழுது வர்றது, சில சமயங்களில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி சமயங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ச்சினாலேயே வந்து கிளாண்ட் வந்து அப்படியே அப்செட் ஆகி வந்திருக்கும். ஆமாம். இப்போ வந்து இதில் டைப் 1 அப்படின்றது பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸோட டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். பீட்டா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு நிலை. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்தியம் வந்து குறைவு. அவங்க வந்து இன்சுலின் எடுத்து தான் ஆகணும் அவங்க. இன்சுலின் எடுத்துக்கிட்டு இது போன்ற மருத்துவங்களை வந்து கையாளப்படும் பொழுது, அவங்க கொஞ்சம் அளவை கொஞ்சம் குறைச்சு வைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமா. ஆனா டைப் 2 அப்படின்றது வாழ்வியல் முறைகளில் ஏற்பட்ட சில மாற்றங்கள்னால வந்தது. சரிங்களா? அது மனப்பிரச்சனைகளோ, உணவு பிரச்சனைகளோ, சூழ்நிலை, இயற்கை சூழல்களோ அவர்கள வந்து தாக்கப்பட்டிருக்கும். இந்த விபத்துகளோ இதுல வந்து தாக்கப்பட்டிருக்கும். இவங்கலாம் டைப் டைப் 2. இந்த டைப் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தானா ஒருத்தரா வேணும்னே பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இது. சரிங்களா? அப்ப அவர நம்ம திருத்த முடியும். ஆனா டைப் 1 அப்படின்றது பிறக்க பொழுதே வந்து அந்த பீட்டா செல்ஸோட டெஃபிஷியன்சியோட பிறந்திருக்கப்படும் பொழுது, அத வந்து நம்ம குடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால டைப் 1 பொறுத்தளவுக்கு இன்சுலின் டிபெண்டன்ட் தான். ஆனா டைப் 2ல இப்படி வரப்படும்பொழுது சரி பண்ணிக்கலாம். அதுபோல கன்சீவா இருக்கப்படும் பொழுது சுகர் வந்துச்சுங்க. இப்போ நான் திரும்ப வந்து குழந்தைலாம் பிறந்துருச்சு. ஆனா நான் டயபெட்டிக் மெடிசின் ரெகுலரா எடுத்துக்கிறேங்க. நிச்சயமா அவங்கலாம் வந்து ஈஸியா வெளிய வர முடியும். சில புரிதல்கள் சரியா அவங்களுக்கு வந்து புரிதல்களோட சில லைஃப் ஸ்டைலையும், உணவு முறைகளையும் சொல்லி கொண்டுவரும் பொழுது அருமையா வெளிய வர முடியும். ஓகே டாக்டர். இப்போ வயசாயிட்டாலே வந்து வயசாயிடுச்சு, இந்த சர்க்கரை மத்த நோயெல்லாம் வந்து வர்றது சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆ. ஸோ இப்போ ஏஜ்டு பெர்சன் சர்க்கரை நோயோட வரும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? இல்ல. அதுதான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப எத எடுத்தாலும் பிபி வந்துருச்சுங்க, வயசாயிருச்சுல வந்துரும். முழங்கால் வலி வந்துருச்சுங்க, வயசாயிருச்சுல வந்துரும். கண்ணு சரியா தெரியலங்க, வயசாயிருச்சுல வந்துரும். அந்த லிஸ்ட்ல இப்ப டயபெட்டிக் கொண்டு வந்தாச்சு. டயபெட்டிக் வந்துருச்சுங்க, வயசாயிருச்சுலப்பா டயபெட்டிக் வந்துரும்ல அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அன்னைக்கு வந்து 90 வயசு, 100 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உயிரோட வாழ்ந்தது மேட்டர் இல்ல, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அதான் ஒரு விஷயம். இப்ப அவர்களெல்லாம் முன்னுதாரணமா எடுக்கிற மாதிரி நபர்கள் இன்னைக்கு இல்லாததுனால, நம்ம பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சொந்தக்காரவங்க எல்லா பேருமே வயசானா டயபெட்டிக் வந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுதாரணமா அவங்கள எடுத்துக்கிறாங்க. இங்க அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுடைய மனமும், உடலும், உணவும் சரியாக இருந்தால், நீங்க வந்து எவ்வளோ வயசானாலும், 90 வயசு ஆனாலும், இது போன்ற டயபெட்டிக் போன்ற ஒரு நாள்பட்ட நோய்க்குள்ள நீங்க மாட்டாம நிச்சயமா தப்பிக்க முடியும். சார் நெறைய சிகிச்சை முறைகள் நீங்க குடுக்கறத பார்த்தோம் உங்க மருத்துவமனையில. ஆ குறிப்பா இந்த ஏஜ்டு பெர்சன் இருக்காங்க இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களால மூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் சிகிச்சை வந்து குடுக்க முடியும் உங்களால? நிச்சயமாங்க. ஆக்சுவலி நெறைய பேர் இங்க வந்து சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க, கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இது எங்களுக்கு தொடர்ந்து இருந்தது. எங்களுடைய மாமியார் வந்து வீட்ல இருக்கிறாங்க, மாமனார் வீட்ல இருக்கிறாங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இவங்கள்லாம் வந்து நாங்க கூட்டுற முடியல. அவங்களுக்கும் வந்து இந்த சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புறோம். அதுக்கு சோர்சஸ் ஏதாவது இருக்கான்லாம் நெறைய பேர் கேட்டதற்கு இணங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்காகவே வந்து ஹோம் சர்வீஸும் வந்து நம்ம வந்து இது பண்ணி பண்றோம். இப்போ நம்மளுடைய மருத்துவர்கள் அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோன்லேயே ஆன்லைன் கன்சல்டிங் வந்து பண்ணி, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி, நம்ம மருத்துவர் குழு மூலமாக அந்த தெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டுக்கே போய் இன்னைக்கு வந்து சிகிச்சை கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹோம் விசிட் சர்வீஸும் நம்ம வந்து அத குடுக்குறோம். அவங்களையும் அதே போல ஒரு 120 டேஸ் டெய்லி ஃபாலோஅப்ஸ் இங்கேருந்து நடக்கும். அவங்களுக்கான மருத்துவர் வந்து தனியா இருக்கிறாங்க. அந்த மருத்துவர் மூலமாக அந்த கண்காணிப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து சென்னை பகுதிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த ஹோம் விசிட் சர்வீஸ் வந்து அவருக்கு நிச்சயமா வந்து சூட்டபிளா இருக்கும். பட் இதே வந்து வேற மாவட்டங்கள்ல, வேற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இப்ப கால் பண்ணி கேட்குறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவே, ஆன்லைன் கன்சல்டிங்கும் ஆன்லைன் மூலமாக அவருக்கு வந்து சர்வீஸ் குடுக்குறோம். அதற்கும் நம்மளுடைய மருத்துவ குழு தனியாவே இருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர், சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், அ பாரம்பரிய மருத்துவர்களும், அதுபோக இயற்கை மருத்துவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் குடுத்து அவர்கள வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த 120 டேஸ் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மார்னிங், பிஃபோர், ஆஃப்டர் வந்து பிளட் செக்கப் பண்ணி அனுப்பணும். மாதம் ஒரு முறை வந்து ஹெச்பி1சி ரிப்போர்ட் வந்து எடுத்துக் குடுக்கணும். அத கரெக்ட்டா வந்து அந்த 4 மாதமும் எடுத்துக் குடுக்க சொல்றோம். அப்பதான் அந்த ஒவ்வொரு மாதமும் என்ன இம்ப்ரூவ்மென்ட் நடக்கும் அப்படின்றத இது பண்றோம். இப்ப கூட இந்த அண்ணா நகர் பிரான்ச்ல வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா ஃபுல் இன்சார்ஜா வந்து பார்க்குறவங்க, சீஃப் டாக்டரா இருக்கிறவங்க டாக்டர் பிரீதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எம்எஸ், எம்டி சித்தா. நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டரு. எல்லாம் இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சமீபமா வந்து கேட்கப்படும் பொழுது பயங்கர ஹேப்பி. நல்லா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா எங்கள கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா 120 டேஸும் ஒருத்தர டெய்லி வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி கவனிச்சுக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு நல்ல ஒரு கேர் எடுக்கணும். அத நாங்க வந்து டைரக்ட்டா இங்க வந்தாலும் சரி, அல்லது வந்து ஆன்லைன் மூலமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹோம் விசிட் மூலமாக கொடுக்கப்படும் பொழுதும் சரி, அத முழுமையா ஒரு திருப்திகரமா வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஓகே டாக்டர். இந்த 120 நாள் சிகிச்சையில வந்து அவங்க உணவு முறையிலிருந்து அவங்க என்னென்ன மெடிசன் எடுக்கணும், அதிலிருந்து நீங்க அந்த செக்கப், டெஸ்ட் வரையும் ஃபுல்லாவே அந்த 4 மாசம் நீங்க மானிட்டர் பண்ற மாதிரி இருக்குமா? நிச்சயமா, நிச்சயமா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5 வருஷம் சுகர்ல வந்திருக்கிறாங்க. 3 வருஷம் சுகர்ல வந்திருப்பாங்க. 10 வருஷம் சுகர்ல வந்திருப்பாங்க. இல்ல இப்ப தான் எனக்கு ப்ரீ டயபெட்டிக் இப்ப தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. இங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூரேஷன வச்சு பார்த்தீங்கன்னா வந்து மாறுபடும். அப்ப அவர்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேல வந்து அவங்களோட டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சில அடிப்படையான சில டெஸ்ட் எல்லாம் நீங்க வரும்பொழுதே எடுத்து வந்துருங்கன்னே சொல்லிருவோம். சரிங்களா? ஆமா. ஏன்னா வந்து டயபெட்டிக்ல ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி இப்படிலாம் வந்து இதுக்குள்ள வந்து நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ அந்த வகையில நம்மகிட்ட இங்க வரப்படும் பொழுது அவர்களுடைய மூல காரணமான உறுப்புகள்லாம் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கே முதல்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லிடுவோம். அவங்க வந்து ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுது எடுத்து சொல்லிடுவோம், எடுத்து வந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து HbA1c கரண்டாக இப்போ வந்து HbA1c என்னன்னு எடுத்துட்டு அடுத்து மாதம் மாதம் அந்த HbA1c பொதுவாக வந்து பார்ப்போம். பொதுவாக 3 மாதத்துக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம 4 மாதத்துக்குள்ளே அவங்களுடைய HbA1c லெவலை குறைச்சி கொண்டு வரணும் அப்படின்னா மாதம் மாதம் வந்து HbA1c பார்த்து கொண்டு வரப்படும் பொழுது நல்லா அப்படியே படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வரதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிட்டிங்ல இருந்து ஒரு 6 சிட்டிங்ஸ்லேயே அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய உறவினர்கள் அவங்க நண்பர்கள்லாம் அவங்க ஃபேஸை பார்த்தே சொல்லுவாங்க, என்ன பண்ணுறீங்க இப்போ ஃபேஸில் இவ்வளவு மாற்றம். ஏன்னா அகம் சுத்தமானா முகம் சுத்தமாயிரும்ல, உள்ளுக்குள்ளே வந்து சுத்தப்படுத்துகிற வேலை தான் சிகிச்சை, வேறு ஒன்றுமே கிடையாது சிகிச்சை. ஏன்னா இது வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் தெரப்பி தான், எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடியது தான், கால் பாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை தான், சில வரும சிகிச்சைகள் தான். அதனால் எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடியது தான். இது மூலமாக வந்து கழிவுகள் வெளியேற ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெளிரும். அதனால் அதை இவங்க மட்டும் இல்லை மற்றவங்களும் அதை வந்து பார்த்திங்கன்னா உணர முடியும். அப்போ அந்த லேப் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணிவிட்டு டெய்லி மட்டும் எங்களுக்கு வந்து காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நீங்கள் அந்த ஒன் டச்லேயே வந்து செக் பண்ணி அனுப்ப சொல்லுவோம் ஒரு 15 நாளைக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவல் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிட்டு வருதுன்றத நாங்களும் மானிட்டர் பண்ணிக்குவோம், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓ ஏதோ ஒன்று நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். நேர்களே, நிறைய விஷயங்கள் வந்து சர்க்கரை நோய் தொடர்பாக நம்ம வந்து மருத்துவர்கிட்ட பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் வந்து மாட்டிக்குவோமோ, ஐயோ டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, எது தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மற்ற நோய்கள்லேருந்து எப்படி அவங்க தற்காத்துக்கலாம்? நிச்சயமா அதான் பாருங்களேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, இது அந்த வாழ்வியல் முறையே மாறி போச்சு இல்லையா. அன்னைக்கு நமக்கு வந்து இயற்கையாக வந்து விவசாயம் பண்ணுறது தான் வந்து பெரும்பாலானவருக்கு வந்து தொழிலாகவே இருந்தது. இரவு நிச்சயமாக வந்து வேலையை நம்ம மாற்றி வச்சுக்கிறது தான் ரொம்ப பெட்டர். இரவு வேலையை தவிர்க்கவே முடியலை, இது வந்து வேற வழி இல்லைங்க எங்களுக்கு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் பகல் நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உறங்குறது மட்டும் இல்லை, குறிப்பாக உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணியாங்க. வெள்ளை சக்கரை, ப்ரௌன் சுகர் தான் நல்லது, வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, அந்த மாதிரியான ரைஸ் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.